வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கு 15ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைக்கு காலை உங்களுடைய அலுவலர்கள் எல்லாம் இன்றைக்கு விடுமுறையானவர்கள் வீட்டு நிற்பீர்கள், மற்றவர்கள் வேலைக்கு சென்றிருப்பீர்கள். எல்லோருக்கும் நல்ல பொழுதாக என்று எப்பொழுது அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் செய்திகளுக்கு வரும் முன்பாக இன்று ஒரு குறள். நாங்கள் அன்புடைமை பார்த்துட்டோம். இனி நாங்கள் விருந்தோம்பலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு விருந்தோம்பலை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறோம். விருந்தோம்பலில் இருந்தோம்பி இல்வாழ்க்கை இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்வது பொருட்டு சொல்லப்படுகிறது. வள்ளுவ பெருமான் விருந்தோம்பலை பற்றி, விருந்தோம்பல் இப்பொழுதும் சில இடங்களில் இருக்கின்றது, ஆனால் சில இடங்களில் இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் எங்களுடைய அவசர உலகம் இருந்து அவர்களை அனுசரித்து சாப்பாடு கொடுக்குறவர்களெல்லாம் இப்போ நேரங்கள் போதாத ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அந்த விருந்தோம்பல் என்பது மனதுக்கு ஒரு இதமாக, ஒரு சந்தோஷமாக, உறவுகளை ஒன்றிணைப்பதாக இருக்கும். அதான் வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்கிறார், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு என்று சொல்லி. அதாவது இல்லறத்தை போற்றி வாழ்வது. என்னத்துக்காக இல்லறத்தை போற்றி நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால், விருந்தினரை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே. அப்போ இல்லறம் என்றதே விருந்தினர்களை அழைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விடயங்களை செய்வதென்றுதான் வள்ளுவ பெருமான் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அதான் ஒவ்வொன்றும் ஒரு மனித வாழ்வுக்கு இயல்பாக மனித வாழ்வுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவ பெருமான் முன்னோர்கள் சும்மா கதைக்கவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயம், கண்ணதாசனை எடுத்து பார்த்தா கண்ணதாசன் தான் செய்து அனுபவித்த விடயங்களைத்தான் எங்களுக்கு அறிவுரையாக சொல்லியிருப்பார். அப்போ ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவங்கள், அனுபவ பகிர்வை தான் தந்திருக்கிறார்கள். எங்களையும் சரியாக வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதை பின்பற்றி வாழ்ந்தால் எங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். சரி, நாங்கள் இப்போ செய்திகளுக்கு வந்தோம்னு சொன்னால், இன்றைக்கு எங்கள் நாட்டில் வரவு செலவு திட்டம் இப்போ நிறைவேறியிருக்கென்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். என்ன சொன்னால், இப்போ 2வது வாசிப்புக்கான வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அதுவும் சும்மா இல்லை, 118 அதிகப்படியான வாக்குகள் கிடைச்சிருக்குது. அதுக்கு அந்த 118 வாக்குகளுக்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருக்குது இந்த வரவு செலவு திட்டம். அதில் எதிராக எதிர்கட்சியெல்லாம் எதிராக வாக்களிப்பார்கள். அப்படி வாக்களிக்கிறது ஒரு 42 வாக்குகள் கிடைச்சிருக்குது. எதிராக இந்த வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. சும்மா வாய்ச்சி பார்த்துட்டு அது போல இது போல சில பேர் ஏதோ எதிர்கொள்மெண்ட் எதிர்க்கிறது, சில பேர் என்னென்ன கொண்டு முழங்குறையில் 118 பேர் அது மேலதிக வாக்கு கிடைச்சிருக்குது. அப்போ அதை விட இப்போ எதிர்கட்சி எங்கள் நேரம் நடுக அப்படித்தான். எங்கள் தமிழரசு கட்சி செய்திருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்றால், வாக்களிக்கவும் நாங்கள் எதிர்ப்பும் இல்லையாப்பா, ஆதரவும் இல்லையாப்பா. அது என்னது? அது அந்த வலுவல் வேரியல், அந்த உறவுகளை அந்த வலுவலத்தை உறவுகள் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அது மாதிரி ஒன்றில் எதிர்க்கணும், ஒன்றில் வேண்டாம் வேண்டணும். என்ன அறகுற வேரியல் பார்க்குறதுன்ட்டு எனக்கு என்ன தெரிகிறது. நிறகுடங்கள் தழும்பாமல் இருக்கிறது அது சொல்வார்கள். எனக்கு அந்த விளங்கையில் ஏன் இப்படி செய்கிறார்கள், நடுவே அப்படித்தான் ஒன்றில் வெளிநடப்பு செய்வார்கள். ஒன்றில் என்னென்னா அரசாங்கம், வேறு அரசாங்கம் வந்தால் அவர்களுக்கும் ஆதரவாக இருக்கணும், இருந்தாலும் ஆதரவாக இருக்கணும். ஏதோ எல்லா பக்கத்துக்கும் பாடிக்கொண்டு போகிறோக்காகத்தான் அப்படி செய்கிறவையோ தெரியல. ஆனால் எதிர்கட்சியில் இருந்து கொண்டே எங்கள் மனோ கணேசன், ராதாகிருஷ்ணனாக்கள் இருக்கின்றன, ஜீவன் தொண்டமான், பீதாம்பரமாக்கள் இருக்கின்றன, மலையக பகுதிகளுக்கு முக்கியமானவர்கள். இவர்கள் எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம்னா ஆதரவாக வாக்களிச்சிருக்கணும். ஏன் ஆதரவாக வாக்களிச்சிருக்கணும்னு சொன்னால், எங்களுடைய ஜனாதிபதி மலையக மக்களுக்கான அந்த சம்பளத்தை கூட்டியிருக்கிறார் தானே, 200 ரூபா அரசாங்கத்தில் ஆதாரம்னு சொல்லி. அப்போ அதுக்காக 1750 வந்து நிற்குதானே. இப்போ அதுக்காக இப்போ என்னென்னு சொன்னால், இவர்களுக்கு இவ்வளவு காலமும் மலைய மக்களுக்காக, மலைய மக்களின் ஒரு பிரதிநிதிகளாக இவர்கள் இருந்து கொண்டு இதுவரை காலமும் செய்யாத ஒன்றை இப்பொழுது எங்களுடைய ஜனாதிபதி செய்திருக்கிறார் என்றால், இவர்களுக்குரிய வாக்குகள் சரிந்து கொண்டு போகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் மலைய மக்கள்கிட்ட தப்பித்துக் கொள்வதற்காகவோ என்னவோ இங்கே இவர்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இவர்கள் இங்கே எதிர்த்து வாக்களித்து இருந்தால் இவர்களின் நிலைமை கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருந்திருக்கும் சொன்னால், மக்கள் தானே, மக்கள் தங்களுக்கு என்ன சரியாக வருது, என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்பினோம். இப்போ என்னென்னு சொன்னால், எத்தனை வருடம் காலாகாலமாக 100கணக்கான வருடங்கள் இருந்த மக்கள், எத்தனை போராட்டங்கள் நடந்து, எத்தனை வேலைகள் செய்தார்கள், எத்தனை
அவர்கள் படாத பாடுபட்டார்கள். ஆனால் அவர்கள் நடுரோட்டில் இருந்த மாதிரி அவர்களை நடுரோட்டு விட்ட மாதிரி வாக்கெடுப்பதற்கு மட்டும் வாக்குகளை வாங்குவதற்கு மட்டும் கதைப்பார்கள். இப்போ ஒன்றுமே நடக்காது. ஆனால் அன்று அரசாங்கம் இவர் வந்தார், இவர் வந்து இவருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, தானாகவே எல்லாம் செய்து போட்டார். அப்போ இவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தால் இவர்களுக்கு அடுத்த கட்ட அங்கே போய் இவர்கள் தேர்தல் கேட்டால் இவர்களுக்கு தோல்வியாக கிடைக்கும். அப்போ இவர்கள் ஆதரவாக வாக்களிக்கிறது நல்லபடியும் பார்ப்போம். எங்களுக்கு என்ன எங்களுக்கான உண்மையாக இப்போ மலைய மக்களுக்கு நாங்கள் காணுமென்று சொல்லல, இவ்வளவு காலம் இருந்ததுக்கு 400 ரூபா கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு 100 இவங்களுக்கு 100 ஏதோ அதே பெரிய பாடு என்றதுக்காக ஒரு அதனுடைய இல்லாட்டி அவர்களுக்கு 2000 இல்லை 2500 3000 கொடுத்தாலும் கட்டாது. ஏன்னு சொன்னால் அவர்கள் எங்களுடைய முதுகெலும்புகள் என்று சொல்லப்படுகிறது. ரைட். அடுத்தது இப்போ எங்கள்கிட்ட வைத்தியத்துறையிலே ஒரு சூப்பர் விஷயம் ஒன்று நடந்திருக்கு. மகிழ்ச்சி, எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம், எல்லாருக்கும் ஒரு சங்கடத்தை கொடுத்தோண்டு இருந்த விஷயம் ஒரு தெளிவுக்கு வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் இந்த இலங்கையில் மெடிக்கல் கவுன்சிலினுக்கு தானே, மெடிக்கல் கவுன்சிலண்டா அவை மருத்துவ பிரிவு அவை ஒரு அறிக்கப்பட்டிருக்கிறவ என்னென்னு சொன்னால் இந்த டாக்டர் இந்த மருந்து சொல்லுங்க தெலாடி காது சரி இந்தாங்க இதை கொண்டே இல்லை பாமையில் எடுத்துட்டு பொங்க படிக்கிற பாமையில் இந்த மருந்து இல்லைன்னு தெரியும். ஆனால் பார்த்தா என்னன்னு தெரியல, இந்த உறுதிகள் குறிப்புகள் கூட வாங்கி போடலாம், இவங்கள்ட்ட வாசிக்கலாம். அந்த டாக்டர் மாதிரி ஏதோ இப்படி 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 இருக்கும். அது தெரிந்தானே உங்களுக்கு, நான் அதை எழுதி காட்ட தேவையில்லை தானே, இப்படி இப்படித்தான் ஏதோ சும்மா அப்படி இருக்குதானே இருக்கிறது இருப்பினம். ஆனால் என்ன நடக்குதுன்றது எதை கொண்டே பாமையில் போது உண்மையிலே எனக்கு பயம் பாடுறது ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், என்ன மருந்து தராங்கன்னு தெரியுது. புடிகள் சிலது என்ன வருத்தம் என்று கேட்குங்க. அங்கே ஃபார்மசியில் போனால் சிலவளை இதை பார்த்துட்டு என்ன மருந்ததுக்கு மருந்து கேட்க ஒரு பயம் ஒன்று வரும். மாறிக்கிறது தான் தராங்களோ இவங்களை கேட்குறாங்களோ இங்கே மருந்து. அப்போ டாக்டர் எழுதுனா இவருக்கு விளங்கன்றது சாதாரண நெஞ்சிலி கொண்டு வரும். எனக்கு இப்படி தனிப்பட்ட சிம்மா சில உடையங்களும் வந்துருக்கு. சில என்ன வருத்தம் வந்து அவங்களுமே ஜாதகமாக கேட்குறாங்களோ என்னத்துக்கு கேட்குறாங்களோ எனக்கு பயம் வரும் என்னென்னு சொன்னால் அப்போ வேறு தான் எதுவும் விளங்கே இல்லையோ. அப்போ என்ன சொல்லியிருக்கேன்டா அந்த மெடிக்கல் கவுன்சில் சொல்லியிருக்கு, இனிமேல் நோயாளர்களுக்கு நீங்கள் எழுதுகிற சிட்டையில் என்ன மருந்துண்டு தெளிவாக தெரிய வேண்டும். 12 பிஎன்எல் எல்லாரும் வாசிக்கக்கூடிய இருக்கணும். இந்த இழுக்கிற வேலை வைக்கக்கூடாது, வடிவாக தெளிவாக இருக்க வேணும். பேராசிட்டமோட்டா எம்பிசிலினா அமெக்சிலினா வடிவாக எழுதி இருக்கணும். விஷயம் முடிஞ்சு. ஏன்னு சொன்னால் நோயாளர்களை பாதிக்கிற முடியும். அவர்களுக்கு மாறி மருந்தை கொடுத்து அவங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரதை விட நல்ல விஷயம் என்று எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த ஒரு டவுட் இருந்திருக்கும், பாமதியில் சரியாக தராங்களோ குத்து மதிப்பில் தராங்களோ ஏதோ குருடன் பொண்டில் கடித்த மாதிரி தந்து விட எங்களுக்கு பெருத்த மாறுறதோ தெரியாதுண்டு நாங்களும் வாங்க. ஆனால் இனி ஒரு தெளிவு எங்களுக்கும் நெஞ்சுடி இல்லை, அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை சொல்லியிருக்குது, அது சுற்றறிக்கையே அனுப்பியாச்சு. இனி தெளிவாளர்களும் தெளிவாளதாட்டி நாங்கள் கேட்கலாம், என்ன சுற்றறிக்கையை பற்றி நீங்கள் கேள்விப்படையிலையோ டாக்டர்னு கேட்கலாம். சரி. அடுத்தது இந்த இலங்கை அரசாங்கம் இப்போ தண்ட பணங்கள் எல்லாம் வரப்படுதுதானே. போத்தில் தண்ணியை கூட விற்கிறது, 100 ரூபா தண்ணியை 200 ரூபாய்க்கு விற்கிறது, அரிசியை விற்கிறது, முட்டையை விற்கிறதுன்னு சொல்லி கனவேல போய் செக் பண்ணி பிடிச்சானே. உண்மையிலே இந்த அரசாங்கம் தெளிவாக இருக்குது. எல்லாம் படப்படன்னு பிடிக்கிறதாலே பாருங்கோ, அவைக்கெல்லாம் தண்ட பணம் எல்லாம் உடனுடனே என்றால் என்ன வினம் கூட விலைக்கு விற்க மாட்டாங்க தானே. அதான் இங்கேயும் தண்டனைகள் சரியாக இறுக்கமாக இருந்தால் குற்றங்கள் நடக்கிறது குறைவாகத்தான் இருக்கும். அப்போ இந்த தண்ட பணத்திலே இந்த கடந்த 8 மாதத்துக்குள்ள இந்த தண்ட பணத்திலேருந்து 121 மில்லியன் ரூபா அரசாங்கத்துக்கு வருமானமாக வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 121 மில்லியன் ரூபா வருமானமாக வந்திருக்குன்னா எங்கே சொல்லுங்க. அப்போ அதான் பேருந்தினப்பா கடன் அரசாங்கத்துக்கு திரை சரி நிறைய போது பாருங்க இருந்து கடன் எல்லாம் நீங்கள் போகுது. நாங்களும் ஒரு வெளிநாடு மாதிரி நல்ல ஒரு அரசாங்கம் நடக்க போகுது. இலங்கையில் நல்லா வாழலாம் போகலாம் கிடக்குது. பார்ப்போம். ஒரு ஒடுக்கிட்டு தெரியுது தான் பார்க்க. பாருங்க, இதுக்கு 13 நாளுக்கு இந்த போன 13ஆம் தேதிக்குள்ளே 16,915 பேர் இந்த போதைப்பொருள் ஒழிப்பால் கைது செய்யப்படும். கைது செய்து எங்கே கொண்டு இவங்களை விற்கிறன்னு தான் முதல் தெரியாது. இவங்களுக்கு அந்த முதல் ஒரு சிறை கட்ட வேண்டி வரப்போது. எங்கே இனி பொது சிறையான பொது கிரவுண்ட் வழியாக கொண்டே சுற்றி அடைஞ்சு கொண்டு நடக்கப்பட வேண்டிய ஒரு கட்டம் வரப்போனா அவ்வளோ கூடும். அவ்வளோ 13ஆம் தேதிக்குள்ளே 16,915. அது இந்த இப்போ நான் நினைக்கிறேன். இப்போ இந்த செய்தி வந்து ஒரு நாள் ஆச்சுது. இப்போ 18-20 தாண்டி இருக்குமோ தெரியல. அந்த அளவுக்கு போய் கொண்டு இருக்குது.
கவனமாக என்ன நடக்க போகுது உண்மையில இந்த இதுவரை கொஞ்சம் கவனமாக இருந்தால் அங்கங்கே இது பிடிபட்டு கொண்டு இருக்குது, கைது செய்து கொண்டு இருக்கிறார்கள். பேர்ந்தாலும் விடுவ கொண்டு இருக்கிறோமே நாங்கள் இல்லையே, தொடர்றோம், நாங்களும் விட மாட்டோம். சரி, ஏதோ பார்ப்போம், இன்று பார்ப்போம். நேற்று ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்னடா ஜனாதிபதியின் விடயங்கள் எல்லாம் இப்போ ரெண்டிங்காக போய் கொண்டிருக்கிறேன்டா. அவர் தான் இப்போ ஹீரோ மாதிரி போய் கொண்டு வருகிறார், அம்மாவை ஆட்டு அனுப்புகிறார்கள். அப்படியே இந்த ரெண்டிங் நியூஸ் சொல்கிற மாதிரி இந்த கார்த்திகை வீரர்கள் நினைவு தினம் கொண்டாடிக்க அவரை சிறப்பு விருந்தினாக கூப்பிட்டு இருக்கிறாங்களா. அப்போ அவர் போயிட்டு அந்த ஒரு சிறுமி ஒன்று ஓடி வந்து மேடையில் ஏறி அவரை சந்திக்கிற ஓடி வந்திருக்கு. இப்போ அவர் ஜனாதிபதிக்கு முந்தி கிட்ட போகலாமே, சுட்டை போடுவாங்க, கிட்ட போகலிக்கிற எட்டி பிடிச்சி போடுவாங்க, எல்லாம் சுட்டு போடுவாங்க, அவரை நோக்கி பாஞ்சாலே சுட்டு போடுவாங்க. ஆனால் இப்போ சிறுமி விமானம் மேடையில் ஏற இவரோடு போய் அவரோட கட்டி அணைச்சி புன்னகையை கொடுத்துருக்கிறார், புன்னகையோட நிற்கிறார். அப்போ என்னண்டு கதைச்சி கேட்டால் அவள் புத்தகம் கொண்டு பரிசாக கொடுத்துருக்குறார் யாருக்கு, ஜனாதிபதிக்கு. ஜனாதிபதியில் இப்போ விருப்பங்கள் கூடினவர்கள் தான் இப்போ கூடுவதாக வந்துவிட்டார்கள். அவர்களில் எல்லாருடைய மனசிலையும் அவர் குடிபுந்து கொண்டு இருக்கின்றார். அப்போ அந்த கட்டத்தில் அந்த சிறுமியும் வந்து குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று சொல்லி வந்தானே, அது மாதிரி இந்த குழந்தையின் புன்னகையில் அவர் கிறுகி போயிருப்பார். அப்படியே போய் அவர் மகிழ்ச்சியாக என்னென்னு கேட்டு கட்டி அணைச்சி அவனோட புத்தகத்தையும் வாங்கியிருக்கார். அந்த புத்தகம் தான் என்னென்னு தெரியல, என்ன வாசிக்க கொடுத்தாவோ தெரியல அந்த சிறுமி. உண்மையிலே அவருக்கும் ஒரு சந்தோஷம், உண்மையிலே ஒரு சந்தோஷமான விடயங்கள் நடந்து கொண்டு இருக்குது, வரவேற்கத்தக்க விடயங்கள். சரி, நாங்கள் அடுத்தது எங்கள்ட இப்போ மழைக்காலம் தொடங்கி இருக்குது. ஒரே பங்களா விரிகுடாவிலே காற்றழுத்தம் மும்முக்கம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த காற்றழுத்து காரணமாக தொடர்ந்து மழை வருவதற்கான இலங்கை சுற்றித்தான் கிட்டத்தான் நிற்கிறது போல் தெரியுது. அப்போ வார 21ஆம் தேதி வரையும் இது பரவலாக இருந்து 21ஆம் தேதிக்கு பின்பாக இது புயலாக மாறுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்பொழுது அங்கங்கே மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. கொஞ்சம் கவனமாக இருக்குது. அது மாறி காலம் எங்களுக்கு கவனம் சொல்ல தேவையில்லை. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு மாறி காலம் வந்தால் மழை பெய்யும் காத்தடிக்கும் என்று தெரியும் எங்களோட மக்களுக்கு. இப்போ நாங்கள் வானிலை அறிவித்தல் சொல்லி ஒரு பிரயோசனம் இல்லை. என்னென்னு சொன்னால் முந்தி வயது போனவர்கள் இப்படி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு சொல்வார்கள் மழை வருமா வராதா, இது வெள்ளம் போட போவா இல்லையா, இல்லை இது வெள்ளம் வராது, டக்குன்னு பெய்து கொண்டு போகிற மழை தான் ஜோசியாது என்று சொல்வார்கள். அப்படி சொல்கிறது தான் நடந்தது. இப்போ நாங்கள் வானிலை அறிக்கைகளை பார்க்குறோம், ஃபோனில் தட்டி பார்க்குறோம், ஃபோனில் தட்டி பார்த்து தாளம் ஏதோ புதுமையாக கதைப்போம், ஏதோ புதுமையாக கொண்டு வந்துட்டு மாதிரி. அப்படி இல்லை, அதெல்லாம் அந்தந்த காலத்துக்கு அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது, பூமியில் நடக்கும். ஆனால் இந்த முறை மழை பொய்த்து விட்டது என்றான் சொல்ல வேண்டும். வடக்கில் வன்னி முல்லைத்தீவு பகுதிகளில் விவசாயிகளுக்கு தண்ணி பூதாமல் இருப்பதால் பல பயிர்கள் கருகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தென்படுகிறது. என்ன நடக்குமோன்றது தெரியவில்லை. மழை எப்படி பொய்க்கப் போகிறதா அல்லது இனி அழிக்கப் போகிறதா என்று கூட எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. சரி, இத்துடன் நாங்கள் இந்த செய்தியிலிருந்து உங்களை இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி.